வணக்கம். இது உங்கள் திருமீடியா. நான் உங்கள் புகழ். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களில் மிகவும் உன்னதமான ஒன்று மனித பிறப்பாகும். இந்த மனித பிறவில் மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று ரத்தம் என்பது. இந்த ரத்தம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருப்பதில்லை. இது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபட்டு இருக்கிறது. 2025 ஜூன் மாத கணக்கீட்டின்படி உலகத்தில் இதுவரை 48 இரத்த வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த 48 இரத்த வகைகளில் 47 இரத்த வகைகள் உலகில் உள்ள பல்வேறு மனிதர்களுக்கு பலதரப்பட்டவர்களுக்கும் இது பொதுவாக காணப்படுகிறது. ஆனால் இந்த 48வது வகை ரத்தம் மட்டும் உலகத்தில் ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அரிதான இரத்த வகையானது குவாடா நெகட்டிவ் என்று குறிக்கப்படுகிறது. இந்த அரிதான இரத்த வகையானது குவாடா நெகட்டிவ் என்று மருத்துவர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த வகையான ரத்தம் யாருக்கு உள்ளது, அவர் எந்த நாட்டில் வசிக்கிறார் என்று நாம் விரிவாக பார்ப்போம். பிரான்ஸ் நிர்வாகத்தின் கீழ் குவாடாலூப் என்ற ஒரு ஐலண்ட், அதாவது ஒரு தீவு பிரான்ஸ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த தீவில் வசிக்கக்கூடிய 54 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் தனது அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சில இரத்த பரிசோதனைகளை அவர் மேற்கொண்டுள்ளார். அப்படி பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அவரோட ரத்தத்துல வித்தியாசமா இருக்கிறதான் மருத்துவர்கள் கவனித்தனர். அந்த வகையான ரத்தம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பிளட் மாதிரிகளில் அது பொருந்தவில்லை. ஆனா அவருக்கு அது இந்த ரத்தம் எப்படி வந்துச்சுன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டைம்ல எந்த வகையான நவீன உபகரணங்களும் அந்த டைம்ல இல்லை. அவர் வசித்து வந்த குவாடாலூப் பகுதியை வச்சே அவங்க அந்த வகையான ரத்தத்துக்கு குவாடால் நெகட்டிவ் என்று பெயரை சூட்டியுள்ளனர். தற்போது வரை இந்த ரத்தம் உள்ள ஒரே பெண்மணி இந்த உலகத்தில் இவர் ஒருவரே ஆவார். இது வேறு யாரிடமும் இந்த வகையான ரத்தம் தற்போது வரை இல்லை. இந்த வகையான ரத்தம் உள்ள பெண்மணி இவர் ஒருவரே என்பதால் வரும் காலங்களில் இவர் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னாக்கா, இனிமேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டாலும் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாலும் ரத்தம் தேவைப்படும் போது இவங்களோட ரத்தம் யாருக்கிட்டையும் இருக்காது. அப்போ யாரும் இவங்களுக்கு ரத்தமும் தானமாக கொடுக்கவும் முடியாது. வேற ஒரு ரத்தத்தையும் எடுத்து அவங்களுக்கு ஏற்றவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரே வழி அந்த ரத்தத்தை ஏற்கனவே இவங்க பிளட் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கணும். சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான் இனிமேட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு காயமோ பட்டா கூட அந்த ரத்தத்தை அவங்களுக்கு ஏற்ற முடியும். வேறு மாற்று வழி எதுவுமே கிடையாது. மற்றவங்களோட ரத்தத்தையும் ஏற்றினாலும் அவங்க மெடிக்கல் ரீதியாக அவங்க இறந்து போயிடுவாங்க. ஏற்கனவே பாம்பே பிளட் குரூப் என்ற ஒரு அரிதான இரத்த வகை மும்பையில் கண்டறியப்பட்டுள்ளது. அதுவும் கூட தற்போது உலகத்தில் ஒரு சில நபர்களுக்கு பரவலாக இருக்கிறது. ஆனால் இந்த குவாடா நெகட்டிவ் என்ற இரத்த வகை மட்டும் யாருக்கும் கிடையாது, இவர் ஒருவரை தவிர. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் மழை, வெள்ளம், பூகம்பம் இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள் எல்லா நாட்டிலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த இயற்கை பேரிடர் ஏற்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல ஆயிரம் மக்களும் உயிரை இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க நாட்டில் மட்டும் இது கொஞ்சம் அதிகம். அங்கு எப்போதும் சூறாவளி அல்லது மழை என்று அதிகமான பேரிடர்கள் அவ்வப்போது தாக்குவது வழக்கம். ஜூன் 4 அமெரிக்க சுதந்திர தினமான நேற்று வெள்ளை மாளிகை மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அங்குள்ள மக்கள் தங்களது சுதந்திர தினம் மிகவும் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தனர். அமெரிக்காவின் ஒருபுறம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் அமெரிக்காவின் மற்றொரு மாநிலமான டெக்சாஸ் மாநிலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல உயிர்கள் பறிபோயுள்ளது. மேலும் பலர் காணாமல் போனதாகவும் அந்த மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெக்சாஸ் மாநிலத்தில் குவாடாலூப் என்ற ஒரு நதி உள்ளது. என்னடா இது, போன ஒரு செய்தியில குவாடாலூப்னு ஒரு ஐலாண்டை சொன்னானே, இந்த டைம்ல திடீர்னு குவாடாலூப்ன்ற ஒரு நதின்ற சொல்றானு நீங்க நினைக்காதீங்க. அது பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு தீவு. இந்த குவாடாலூப்ன்றது அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு ரிவர். அந்த நதியில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள உடனே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால அந்த பகுதி மக்கள் அனைவரும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க.
இந்த பயங்கரமான வெள்ளத்துல சிக்கி இது வரைக்கும் 24 பேர் இறந்திருக்கிறதாகவும் 25 குழந்தைங்க காணாமல் போயிருக்கிறதாகவும் மாநில நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை சரியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றாலும் அங்குள்ள மீட்பு படையினர் தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த மீட்பு பணியில் 14 ஹெலிகாப்டர்கள், 12 ட்ரோன்கள், 9 மீட்பு குழுக்கள் என மொத்தம் 400-500 மீட்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்களை மீட்க உயர்தர இராணுவ வாகனங்களை பயன்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரை 237 பேர் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 20 சிறுமிகளை காணவில்லை என்றும் இங்குள்ள தொலைத்தொடர்புகள், மின்சாரம் மற்றும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. குவாடாலூப் பகுதியில் குடியிருந்தவர்களை முன்கூட்டியே வெளியேற்றுவது குறித்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு, இந்த வெள்ளம் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது, இது திடீரென்று பெய்த மழையினால் இது மாதிரியான வெள்ளம் ஒன்று ஏற்பட்டதாகவும், பல மாதங்களுக்கு பெய்யக்கூடிய மழை சில மணி நேரங்களே பெய்து விட்டதாலும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த வெள்ளத்தை பற்றி குறிப்பிடுகையில், கடந்த 1987ஆம் ஆண்டு நடந்த வெள்ளத்தில் 10 பேர் இறந்து விட்டதாகவும், அந்த வெள்ளத்தை விட இது மிக கடுமையாக இருந்தது என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் மாநிலத்தில் பல பகுதிகளில் இது மாதிரி திடீர் வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும், மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் எச்சரிப்பு அறிவிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் யாத்திரை பேருந்துகள் சென்று கொண்டிருந்த போது கடைசியாக வந்த பேருந்து ஒன்று மோதியதில் 36 பேர் காயமடைந்திருக்காங்க. அமர்நாத் யாத்திரை பேருந்துகள் சென்று கொண்டிருந்த போது கடைசியாக வந்த வாகனம் ஒன்று தனது கட்டுப்பாட்டை இழந்து தனக்கு முன்னிருந்த வாகனத்தில் மோதியதில் 36 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திடீர் சம்பவத்தால் யாத்ரீகர்கள் வேறு பேருந்தில் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க ராம்பன் துணை ஆணையரிடம் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேசியுள்ளதாகவும், மேலும் இதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என்று கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரை இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை சிரவண பூர்ணிமா மற்றும் ரக்ஷா பந்தனுடன் இணைந்து நடைபெறும் என்றும் அங்குள்ள அதிகாரிகள் கூறுகின்றனர்.